ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ கஷ்டப்பட்ட காலம் முடிந்து நல்ல யோகத்தில் வாழப் போகிறாய். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு வாழ்க்கை கிடைக்கப் போகுது. எதற்கு உனக்கு இவ்வளவு கவலை? எப்போதும் கவலையாகவே இருக்கிறாயே. உனக்கான கவலைக்கு தீர்வு சொல்ல வந்துள்ளோம். உன் வீட்டின் முன் யாரெல்லாம் நிற்கிறோம் என்று பார்த்தாயா? தங்கமே, மொத்த அதிர்ஷ்டமும் உன்னை தேடி வந்துள்ளது. இன்றைய நாள் உனக்கு அழகாக விடிந்துள்ளது. நீ எந்த குழப்பத்தையும் இனி உன் மனதில் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. நீ எந்த சூழலில் இருந்தாலும் உன்னை நாங்கள் வெளியே கொண்டு வந்து விடுவோம். உன் கஷ்டத்திற்கு நாங்களே பெரும் பொறுப்பு தங்கமே. உன்னை நாங்கள் திருப்திப்படுத்தி விடுவோம். கூடிய விரைவில் அனைத்தும் சரியாகிவிடும். எங்களை நம்பி இருக்கும் உனக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாது. தங்கமே, அலைகளை சமாளிக்கும் மீன்களுக்கு வலைகளை எதிர்கொள்ள தெரிவதில்லை. எல்லாம் தெரிந்தவர் எவரும் இல்லை உலகில். இந்த உலகில் எல்லாம் தெரிந்தவர் என்று எவரும் இல்லை. என் செல்வமே, ஒரு சிலரோட நாக்கு என்ன செய்கிறது தெரியுமா? வளையக்கூடிய தன்மை இருந்தாலும் வளைந்து கொடுக்காமல் வம்பை இழுத்து விடுகிறது. என் செல்வமே, இவ்வளவுதான் வாழ்க்கை என நீ ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை கசப்பதில்லை. இதுதான் தங்கமே வாழ்க்கை. தன்னுடைய நிம்மதிக்கு உன்னை தேடியவர்கள் உன் நிம்மதிக்கு வந்து நிற்பதில்லையே. என்ன சொல்ல வருகிறேன் என்று கேட்கிறாயா? நல்லவனாக இரு, ஆனால் கவனமாக இரு. உலகில் அத்தனை ஏமாற்று பேர்வழிகளும் நல்லவர்களைத்தானே தேடுகிறார்கள். தங்கமே, நாங்கள் சொல்வதை முழுமையாக கேள். இருளை பார்த்து பயந்து கொண்டே இருக்காமல் ஒளியை நோக்கி நகர்ந்து செல். உன் பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டே இருக்காமல் தீர்வை நோக்கி நகர்ந்து செல். உன் தோல்வியை நினைத்து துவண்டு போகாமல் வெற்றியை நோக்கி நகர்ந்து செல். உன் இழப்புகளை நினைத்து நினைத்து வருந்துவதை நிறுத்திவிட்டு புதியதை உருவாக்க நகர்ந்து செல். எனக்கு இது இல்லை என நீ வருந்துவதை விட உன்னிடம் உள்ளதை நீ வைத்து முதலில் கொண்டாடு. எனக்கு இது வேண்டாம் என்று விலகிக்கொண்டே செல்லாமல் உனக்கு எது வேண்டும் என்று தெளிவோடு அதை நோக்கி செல் தங்கமே. என் செல்வமே, உனக்கான அனைத்துமே ஒரே நாளில் கிடைத்து விடுவதில்லை. பல முயற்சிகளுக்கு பிறகு கிடைக்கலாம், அல்லது கிடைக்காமலும் போகலாம். கிடைத்தால் கடவுளின் கருணை, கிடைக்காவிடில் அது உனக்கானது அல்ல என்று நினைச்சுக்கோ. ஏன்னா உனக்கு தேவை என்ன என்பதை நாங்கள் தானே தீர்மானிக்கிறோம் என்ற முடிவிற்கு வந்துவிட்டால் உன் மனம் அமைதி பெறும். ஏன், ஆனந்தம் கூட பெருகிவிடும் தங்கமே. நாங்கள் ஒன்று சொல்லட்டுமா? மோது. வாழ்க்கையில் எதெல்லாம் உன்னிடம் எதிர்கொண்டு வருகிறதோ அதெல்லாம் மோது, போராடு, விழு, அழு, ஆனால் எழுந்து நின்று விடு. தோல்விகள் வரத்தான் செய்யும், வஞ்சனைகள் வரத்தான் செய்யும், ஏன் சூழ்ச்சிகள் கூட உன்னை நெருங்கத்தான் செய்யும். அதில் முக்கியமாக துரோகிகளும் வருவார்கள். இவைதான் தங்கமே உன் வெற்றிக்கான சவால்கள். இவையெல்லாம் வந்தால் எதிர்நீச்சல் போட்டுவிடு தங்கமே. மற்றவங்களை ஏமாற்றி பொருள் சேர்க்கலாம், ஆனால் அதை அனுபவிக்க விதியை ஏமாற்றி அவர்களால் ஆயுளை அதிகரிக்க முடியாது. ஒருத்தனை வீழ்த்தித்தான் அதில் கிடைக்கும் அற்ப சந்தோஷம் கிடைக்கும் என்பதை விட வாழ வைத்து பார்ப்பதில் கிடைக்கும் சந்தோஷம் மிக மிக அளப்பரியது. மற்றவர்களை மகிழ வைத்த தருணங்கள் மட்டுமே நீ மனிதராக வாழ்ந்ததற்கான நேரங்கள் தங்கமே. என் செல்வமே, அறிவுரை கேட்கும் என் பிள்ளையோடு சொல்கிறேன் கேள். உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டே இருக்கிறோம். உன்னை தயார்படுத்திக்கோ. எங்களது பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது தங்கமே. கவலையை தீர்க்க வேண்டும் என்றால் அதன் ஆணி வேரை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். கலங்கக்கூடாது. பேச வேண்டிய நேரத்தில் மட்டும் பேசினால் உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். தன்னம்பிக்கை இருந்தால் தான் குறுகிய வட்டத்தில் இருந்து வெளியில் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும்.
சவால்களை தைரியமாக எதிர்கொண்டால் மனம் உறுதி அடையும் தங்கமே. ஒவ்வொரு வழியும் உன்னை வலிமையாக்குகிறது என்பதை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்குள் இருக்கும் மனத்தடைகளை மட்டும் நீக்கினால் உன் முன் இருக்கும் பல வாய்ப்புகள் தெளிவாக தெரியும் உனக்கு. நீ நினைக்கும் எண்ணங்களை, காரியங்களை சரியாக கையாளும் கலையை பெற்றுவிட்டால் ஆசைப்படும் வாழ்க்கையை நீ நிச்சயமாக உருவாக்கிவிட முடியும். உன்னுடன் நீ நல்லதையே பேசிப்பார், உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். பிறரை குறை சொல்லி இன்னும் எத்தனை காலம் உன்னின் தவறுகளை மறைக்கப் போகிறாய்? சுய மதிப்பீடும் சுய முன்னேற்றம் நின்றுவிட்டால் உன்னுடைய வளர்ச்சி நின்றுவிடும் தங்கமே. கோபம்னா என்ன தெரியுமா? கோபம் என்னும் தொடர் சங்கிலியை மன உறுதியோடு தடுத்து நிறுத்திவிடு, அழித்துவிடும். அல்லது உன்னுடைய உயர்ந்த நோக்கமுள்ள வாழ்க்கையை வாழ்வதே உன் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கணும். தினமும் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் அதை ஏன் செய்ய வேண்டும், எதற்கு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற கேள்வியை உன்னிடம் கேட்டே முடிவை பெற்றுக்கோ. தீர்வை கிடைக்கும். உன்னை நீயே புரிந்து கொண்டால்தான் மற்றவங்கள் உன்னை புரிந்து கொள்ள முடியும். நீ மற்றவங்களையும் புரிந்து கொள்ள முடியும். நீ எந்த அளவிற்கு மன உறுதியோடு இருக்கிறாயோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் முன்னேறலாம். நாங்கள் உன்னை பண்படுத்துகிறோம் தங்கமே, பக்குவப்படுத்துகிறோம். இன்னொன்னு சொல்லட்டுமா? எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளை கூட உன்னால் திறக்க வைக்க முடியும். அப்படிப்பட்ட திறமை உன்னிடம் இருக்கிறது. அடுத்தவரை குறை சொல்வதை நிறுத்தும் போதுதான் உண்மையான மகிழ்ச்சியை உணரத் தொடங்குவாய். பகை எண்ணங்களுக்கு சக்தி கொடுப்பது வீட்டிற்குள் விசச்செடிகளை வளர்ப்பதற்கு சமமாகும் தங்கமே. பகைமை இருக்கக்கூடாது. பகையை வளர்த்து சக்தி பெறாமல் அன்பை வளர்த்து உன் சக்தியை பெருக்கிவிடு. உன்னை தாழ்த்தி கொண்டு இன்னொருவரை உயர்வாக பேச வேண்டும் என்ற அவசியமே இல்லை. தோல்வி என்ன தோல்வி தங்கமே? மிகப்பெரிய தோல்வியில்தான் மிகப்பெரிய வாய்ப்புகள் ஒளிந்திருக்கிறது. சந்தேகம் தரக்கூடிய எண்ணங்களை நீக்கி நம்பிக்கை தரும் எண்ணங்களை சேர்த்தால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அழகாக இருக்கும், மிகச் சிறப்பாக இருக்கும். உன் மனதின் சாவியை நீ வைத்துக் கொண்டால் வாழ்நாள் சுதந்திரத்தை உணர முடியும். மற்றவங்க கடுமையாக விமர்சிக்கும் போது பொறுமையாக இருப்பவர்கள் கோழைகள் இல்லை, ஒற்றுமையை விரும்புபவர்கள். நிறைய பேர் நினைப்பார்கள் உன்னை கோழைகள் என்று. இல்லை, பொறுமையாக அனைத்தையும் காதில் உள்வாங்குகிறாய். அடுத்து என்ன செய்வது, அதை எப்படி நேர்மறை எண்ணத்தோடு மாற்ற வேண்டும் என்று நீ யோசித்துக் கொண்டிருப்பாய். நேரத்தை வீணடிக்காதே. நேரத்தை வீணடிப்பது பணத்தை வீணடிப்பதற்கு சமம். பணமும் வேண்டும், நல்ல குணமும் வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுங்கள். தோல்வி அடைந்தால் விமர்சிப்பார்கள் என்று பயந்து முயற்சி கூட செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய மாபெரும் தோல்வி தங்கமே. உன் எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரியாக இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். செய்யும் வேலையை மகிழ்ச்சியாக செய்தால் வெற்றி மேல் வெற்றி உன்னை வந்து சேரும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.